ஹலோ ஆல், பெங்களூர்லேருந்து கோஸ்டல் தமிழ்நாடுக்கு ஒரு ரோட் ட்ரிப் போக போகிறோம் ஃபார் 6 days. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம வந்து காரைக்குடி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அண்ட் ஃபைனலாக சாயல்குடியில் இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம் அண்ட் இந்த 6 days என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் த வேல இருக்கும்போது தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் நாமக்கல் வழியாக தான் நம்ம காரைக்குடிக்கு போவோம் அப்படின்னு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஆஞ்சநேயர் கோவில் விச் இஸ் இன் நாமக்கல். இந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெம்பிள். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அண்ட் ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணோம். ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் ஆஞ்சநேயரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம காரைக்குடி போய்கிட்டு இருக்கோம் அண்ட் காரைக்குடியில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மேன்ஷன் ஹவுஸில் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டே பண்ண போகிற பிளேஸை வந்து நெருங்கிட்டோம். ஸோ பெங்களூர்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வரத்துக்கு அரவுண்ட் 380 கிலோமீட்டர்ஸ் ஆகும். சம்வேர் அரவுண்ட் 7 to 8 hours வந்து ட்ராவல் டைம் ஆகும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து செட்டிநாடில் இருக்கிற சிதம்பர விலாஸ். ஸோ இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் லக்ஸரி ரெசார்ட் அண்ட் இந்த ரெசார்ட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி தங்க போகிறோம். ஆஃப்டர் அ லாங் ட்ரைவ் நம்ம வந்து இந்த மேன்ஷன் ஹவுஸில் தான் செக்இன் பண்ணோம் அண்ட் டே 1 ஃபுல்லாகவே இந்த மேன்ஷன் ஹவுஸில் தான் டைமும் ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் இந்த மேன்ஷன் ஹவுஸே செட்டிநாடோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சைட் சீயிங் ஸ்பாட். அண்ட் நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருந்தோம் இந்த மேன்ஷன் ஹவுஸில் ஸ்டே பண்ணும் போது. இது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டே 1 நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ரெசார்ட்டில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் டே என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே 2 செட்டிநாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். செட்டிநாடில் நிறைய டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது அண்ட் அதை தான் இன்றைக்கி டேயில் கவர் பண்ண போகிறோம். அப்படி நாங்கள் வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வந்து இந்த ஆத்தங்குடி பேலஸ். இதை பெரிய வீடு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆத்தங்குடி பேலஸ் அப்படின்னா என்னென்னா செட்டிநாடில் ஆத்தங்குடி அப்படிங்கிற ஒரு டைல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் டைல்ஸ் அண்ட் இந்த பேலஸ் ஃபுல்லாகவே இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேலஸ்குள்ளே நம்ம போய் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒருத்தங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 rupees அண்ட் கிட்ஸ் பிலோ 10 yearsக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் இந்த பேலஸோட கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். ஸோ இந்த பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 30 minutes ஆகும். பட் சப்போஸ் நீங்கள் வந்து செட்டிநாடோட ட்ரிப்பில் ஒரு மேன்ஷன் ஹவுஸில் ஸ்டே பண்ணாமல் இந்த மாதிரி பேலஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அரவுண்ட் ஒரு 1 hour டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பேலஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பேலஸில் ஒரு குட்டி ஷாப் இருந்தது. அந்த ஷாப்பில் வந்து ஆத்தங்குடி டைல்ஸோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், கீ செயின்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. செட்டிநாட்டில் அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ். அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. பட் உங்கள் ஹோட்டலில் கொடுக்கலனா கவலையே வேண்டாம். நம்ம போன ஆத்தங்குடி பேலஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு வீடு இருக்குது அண்ட் அந்த வீட்லேயே வந்து ஆத்தென்டிக்கான செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த பிளேஸ்லேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து ஒரு ஆத்தங்குடி டைல் மேக்கிங் பிளேஸ்க்கு போகலாம். கிட்ஸ் வந்து இந்த பிளேஸில் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆத்தங்குடி பேலஸ் இருக்கிற ரோட்லேயே வந்து நிறைய டைல் மேக்கிங் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரேண்டமாக எந்த ஷாப்குள்ளே வேணாலும் வந்து ஸ்டெப் இன் பண்ணலாம். எல்லாருமே இதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் வந்து இந்த டைல் மேக்கிங் ஷாப்பில் டைல்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இட் இஸ் அ டிசைன், எஸ். அங்கே பாரு அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஊற்றுறாங்க பாரு, ஃப்ளவர் மாதிரி வரும் இது. கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து மோல்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ வந்து அதில் தேவைப்படுற கலர்ஸ் வந்து ஊற்றிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு டிசைன் மோல்டு. 20 வருஷமாக எல்லாம் செய்கிறாங்க.
அவங்களே வந்து செஞ்சு அங்கே பாரு டிசைன் வந்தது பாரு. அவங்களே வந்து பார்த்து கொடுத்துருவா. அங்கே பாரு இது நல்லா இருக்கும். ட்ரை பவுடர் சிமெண்ட் பவுடர் போட்டுருவாங்க. சூப்பர். எப்படி அது பாரு. ஒரு சூப்பராக இருக்கு. வீடு கட்டுறீங்களா, உங்களுக்கு பதிச்சிருவான். இங்கே இருந்த அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா என் பொண்ணுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணா. கொஞ்ச நேரம் இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே இவங்களோட மெயின் ஷாப் டைல்ஸ் எல்லாம் பண்ணி இங்கே தான் இவங்க வைப்பாங்களாமா சேல்ஸுக்கு. அந்த பிளேஸையும் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இது நிஜமாவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பெரியவங்களுக்கும் சரி கிட்ஸ்க்கும் சரி. ஸோ இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் உங்களுக்கு இந்த டைல்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பிடிக்கும்னா அப் டு ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் இங்கே தாராளமாக நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூவி ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். அஜித் நடித்த கண்டு கொண்டேன் மூவி அண்ட் நிறையா பாப்புலர் மூவிஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதுதான் வந்து கானாடு காத்தான் செட்டிநாடு பேலஸ். இது வந்து கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேலஸ்குள்ளே வந்து அலவ் பண்ணுறது இல்லையா விசிட்டர்ஸு. ஸோ வெளியிலேருந்தே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் செக்இன் பண்ண போகிற ஹோட்டலுக்கு நாங்கள் மூவ் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் தான் இது. இதுவும் ஒரு பேலஸ் தான் அண்ட் இதோட பேர் வந்து லோட்டஸ் பேலஸ் செட்டிநாடு. நம்ம முன்னாடி தங்கின மேன்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப ஓல்டாக இருந்தது. பட் இது வந்து ரொம்பவே நீட் அண்ட் மாடர்னாக இருந்தது. அதுதான் இந்த ரெண்டு பிளேசஸ்க்கான டிஃப்ரென்ஸ். இந்த பிளேஸோட டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பிளேசஸில் செட்டிநாடில் எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக நம்ம ஹோட்டல்லே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈவினிங் வெளியில் கிளம்பிட்டோம். செட்டிநாடில் இன்னும் பார்க்க வேண்டிய 2 பிளேசஸ் மிச்சம் இருக்குது அண்ட் ஷாப்பிங்கும் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து புள்ளையார்பட்டி விநாயகர் டெம்பிள். ஸோ டெம்பிள் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்து மார்னிங் கொஞ்சம் பிளேசஸ் பார்த்துட்டு ரூம் போய் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ டெம்பிள்குள்ளே வந்து ஷூட்டிங் அலவுட் இல்லை. ஸோ அதனால் நான் எந்த வீடியோவும் டெம்பிள்குள்ளே எடுக்கலை. பட் இதுதான் இந்த டெம்பிளோட அவுட் சைட் வியூ. அகெயின் இந்த டெம்பிளும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள்ஸ். ஸோ மறக்காமல் இதையும் விசிட் பண்ணுங்கள். அங்கே போகும்போது பெருசாக கூட்டம் இருக்குல்ல. ஸோ 15 to 20 மினிட்ஸ்லேயே நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியிலையும் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரைக்குடியில் இருக்கிற கொப்படையம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பழைய காலத்தில் கட்டின ஒரு கோவில். ரொம்ப வருஷமாக இந்த டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் நான் இப்போ வந்து பார்க்கிங் பற்றி சொல்லிடுறேன். புள்ளையார்பட்டி கோவில்லையும் இந்த காரைக்குடி கொப்படையம்மன் கோவிலையும் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டு காரை பார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ ஷாப்பிங் போக போகிறோம். காரைக்குடியோட ஆன்டிக் மார்க்கெட், இந்த கல்லில் செஞ்சு விற்கிற திங்ஸ், அதுக்கப்புறம் உட்டில் செஞ்சு விற்கிற திங்ஸ் எல்லாமே இந்த கொப்படையம்மன் கோவிலை சுற்றி தான் இருக்குது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த கோவிலை சுற்றி வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையுமே வாங்கிக்கலாம். செட்டிநாடோட ஃபேமஸ் காட்டன் சாரீஸுமே வந்து இந்த கோவிலை சுற்றி சில ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயே ரீசனபிள் ப்ரைஸஸ்க்கு கிடைக்கும். ஸோ வேறு எங்கேயாவது வாங்காமல் மேக்ஸிமம் ஷாப்பிங்கை இந்த கோவிலை சுற்றியே பிளான் பண்ணிக்கோங்க. வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. டேக் கேர். பை.